ஹாய் ஹலோ திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சிஎம் சேனல். டெட் பேப்பர் 2 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பேட்ச்சில் நான் எழுதின ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய பேட்சுக்கு கிடைச்ச கொஷினை வச்சு சொல்லும்போது கண்டிப்பாக எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அது ரிமைண்ட் பண்ணுச்சு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி ஈஸியாக டஃப்பாக அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஈஸி மாதிரி இருந்தது. பட் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான், நல்ல ரிவிஷன் விட்ருந்தா தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தமிழில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் பெயர், அப்புறம் பாடல் வரிகள் கொடுத்து அந்த பாடலோட பேர், பாடல் வரிகளை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வார்த்தையை கொடுத்து இது அதிகமாக இடம்பெற்ற பாடல் எது அப்படி கேட்டிருந்தாங்க. இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா பொருத்துகளை வச்சுருந்தாங்க. வேற்றுமை தொகை நிறையா கேட்டிருந்தாங்க. அப்புறம் பட்டிமன்றம், பட்டி மண்டபம் அந்த வார்த்தை அதிகமாக இடம்பெற்ற செய்யுள் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை தொகை, எல்லா வேற்றுமை தொகையும் பொறுத்துகளை வச்சுருந்தாங்க. மகர குறுக்கம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் டகரம்னா என்ன, நகரம்னா என்ன, வல்லினம் எங்கு மிகும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் செய்யுள், இலக்கணம் நிறையவே கேட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கேஷுவலாக தான் இருந்துச்சு. லிரிக்ஸ் கொடுத்து ஆத்தர் நேம் கேட்குறது, ஆத்தர் கொடுத்து லிரிக்ஸ் கேட்குறது, லிரிக்ஸை கொடுத்துட்டு அதில் மீனிங் கேட்குறது, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் சினானிம் கேட்குறது, ஆண்டனிம் கேட்குறது, அப்புறம் ஆட் ஒன் அவுட் கேட்குறது, ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அந்த மாதிரி கேட்குறது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கிராமரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக டைரக்டு, இன்டைரக்டு எல்லா டென்சஸ் கவர் ஆகிற மாதிரி, ஸ்பாட்டிங் த எரர் அதுலேயும் ஆட் ஒன் அவுட்டு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸியாகவும் இருந்தது, ட்ரிக்கியாகவும் இருந்தது. ரொம்ப சாப்டர் வைஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்ட மாதிரி தெரியலை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம், போர்ட் மாஸ் ஒரு சம், ஹெச்எஸ்சிஎஃப் எல்சிஎம், எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை வந்து 200லேருந்து 300 வரைக்கும் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் இந்த மந்த் இந்த டேனா இந்த இயர் இந்த மந்த் என்ன டே அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் ப்ராபபிலிட்டிலையும் நிறைய சம்ஸ் கேட்டிருந்த மாதிரி இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ் வந்து நிறைய சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டிலையும் சம்ஸ் கேட்காம கான்செப்சுவலாக 2 or 3 சம்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அது 11th 12th போர்ஷன் அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸ் மேஜர் இல்லாதவங்களுக்கு இந்த 10 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஈஸியாக தான் இருந்தது. சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 6th to 10th படிச்சிருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியலை. ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் 11th 12th போர்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ்லாம் டயக்ராம் கொடுத்து ஒர்க் டன் கேட்டிருந்தாங்க. பயாலஜியில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் மென்ஷன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சயின்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சைக்காலஜி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கொடுத்துருக்க 10 யூனிட்ஸை எந்த புக்கில் படிக்கலாம் அப்படின்னு கோத்ரூ பண்ணப்போ என்னோடய பிஎட் புக்கு உளவியல் நோக்கில் கற்றலும் மனித மேம்பாடும் இந்த புக்லேயே நமக்கு கொடுத்துருக்க அதே 10 யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நான் 2017 டெட் கொஷின் பேப்பரையும் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதில் இருந்த சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் இந்த புக்லேயே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல்லாக ஒரு தடவை நான் கோத்ரூ பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 2-3 லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். பட் ஃபுல்லாக நான் நல்லா அட்டென்ட் பண்ணனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. எல்லா கொஷின்ஸுமே நான் படித்த லெசன்ஸில் இருந்து தான் இருந்தது அப்படிங்கிறது. அது யூஸ்வலாக நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செஞ்சிச்சு. நம்ம டெப்த்தாக படிக்க இந்த 10 யூனிட்ஸை மட்டும் இந்த ஒரு புக்கில் படித்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னோடய மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸுங்கிறனாலையும், நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிறனாலையும் எனக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. தமிழ், சயின்ஸ், சைக்காலஜி நான் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றியோ தோல்வியோ களத்தில் இருப்பதே வெற்றி தான். அந்த நம்பிக்கையில் என்னோடய முயற்சியை கொடுத்துட்டேன். இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்களும் உங்களோட 100% உழைப்பை நம்பிக்கையுடன் கொடுங்க. மேக்ஸ் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9629600755. முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். தேங்க்யூ ஸோ மச்.